அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறது. ஜெயச்சந்திரன் அவர்களே, எந்த ஏரியா? அந்த ஏரியாலாம் பேர்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் உங்கள் ஊரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லணுமா ஏரியாலாம்? அல்ல, ஆளை மாற்றணும். சம்மதம். சம்மதமா? புரியல. எந்த தெரு? தெரு பேரும் சொல்ல முடியாது. ஏரியா என்னன்னா தெரு பேர் என்ன? என்ன? முகமது பஷீர், வாங்க வாங்க வாங்க. ஹலோ தங்கச்சி, குட் ஈவினிங். நீ யாரும்? வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம் ப்ரோ, வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? லைவ் போட்டு 1 மணி நேரம் ஆகுது, இப்போ தான் எல்லோரும் வரீங்க. நீங்கள் வரீங்க. இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு அட்ரஸ், டோர் நம்பர் எல்லாம் சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன் அனுப்பிவிட்டா டைப் பண்ணி. வித்து ஃபோன் நம்பரோட அனுப்பிவிட்டுமா? ஐ எம் ஃபினிஷிங் டின்னர். நீங்கள்? நான் தான் சொல்லுவேனே, நான் தான் 7:30 to 8 என் சாப்பிட்ற டைமு. ஒரு சில டைம் 7 மணிக்கெலாம் நான்லாம் சாப்பிட்ருவேங்க நேரமாகவே. டைம்லாம் வளர்த்துறதில்ல. எப்போதுமே 8 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். டுடே என்ன டின்னர்? நான் தான் சொன்னேனே. சாம்பார் சாம்பார் சாம்பார். கார்த்திக், அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பியே, சொல்லு சொல்லு. என்ன சொல்ல போகிறேன்? நேற்று நான் வந்து கருவேப்பிலை சட்னின்னு சொன்னேன். நேற்று நான் சாம்பார் நான் சொன்னேன். 7 o'clock சாப்பிட்டேன். அப்புறம் மிட் நைட்டு பசிக்காதா? தூங்கிட்டா எப்படிப்பா பசிக்கும்? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இப்போ லைவ் வந்து 11 மணி வரைக்கும் போடுறேன்னு வச்சுக்கோ. அந்த கேப்பில் தான் எனக்கு பசி எடுக்கும். ஏன்னா மூச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்ல, அதனால் பசி எடுக்கும். தூங்கிட்டேன்னா பசி எடுக்காது. இந்த இப்போ பசி எடுக்குது. நீ தூண்ட ஆரம்பிச்சிட்ட, பசிக்குதான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டல, இப்போ பசிக்குது. இந்த இப்போ சாயா ஒன்று வச்சு குடிச்சிட்டு தான் போய் தூங்குவேன். சரி சும்மா தான் ஒரு சிரிப்பு சிரிங்க, நான் தான் கிளம்புகிறேன். சரி, ஓகே. அக்கா, எஸ்டர்டே நீங்கள் சாம்பார்னு தான் சொன்னீங்க. இல்லை நேற்று நான் வந்து சாம்பார் வைக்கல. நேற்று வந்து கருவேப்பிலை சட்னி அரைச்சேன்னு சொன்னேன். நேற்று நான் ஒன்றுமே செய்யலை காலையிலேருந்து. இப்போ தாங்க சாம்பார் இது கருவேப்பிலை சட்னி தான் அரைச்சேன்னு சொன்னேன். புரியலையா? நான் சொல்லலையே நேற்று. பசங்க நல்லா இருக்காங்க ப்ரோ, நல்லா இருக்காங்க. முகமது பஷீர் நல்லா இருக்காங்க. இப்போ தான் 9 மணிக்கு தூங்க வச்சுட்டு தான் லைவ் வந்தேன். 9 மணிக்கு லைவ் வந்துட்டேன். ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே தான் சாம்பார்னு சொன்னீங்க. என்ன நினைக்கிறான்? ஆமாம், முந்தானத்து தான். அதுக்கு நாள் வச்ச சாம்பார் வச்சுருக்கேன், அதே தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். நீ முந்தானத்து தான் வந்தியா? நேற்று வரல தானே தம்பி? நீ நேற்று வந்தியா? நேற்று தான் நான் கருவேப்பிலை சட்னின்னு சொன்னேனே. இன்னைக்கு சாம்பார்ப்பா. என்ன பண்ணுறார் அண்ணா? என்ன பண்ணுறார் அவர் தூங்குகிறார். இப்போ இனிமேல் கிரிக்கெட் வேற போட ஆரம்பிச்சிட்டோன்னா அதை வேற பார்த்துட்டு இருப்பார். ஐயா தூங்க மாட்டார். 10 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் தூங்க சொல்லிடுவேன். ஜாபா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னனே, தறி தொழில் தான் எங்கள் தொழில்ன்ட்டு. புடவை நெய்கிற வேலை. ஐ திங்க் நேற்று நான் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று நீ வரலன்னு தான் நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன் தம்பி, நேற்று நீ வரல. முந்தானத்து தான் வந்தேன், நேற்று வரலப்பா. நீ